நாம் அனைவரும் கண்களை மூடி இதயத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நான் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளேயே அந்த பிரார்த்தனையை நீங்களும் செய்யலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியான தெய்வ தந்தைக்கு வணக்கம். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற மூவித பணிகளின் மூலம் இப்படைப்பை தாங்கியுள்ள தெய்வத்தாய் அன்னை பராசக்திக்கு வணக்கம். இறைவனுடன் இரண்டர கலந்த பின்னரும் நமக்கெல்லாம் வழிகாட்டி நம்மை உய்விக்க இப்புவியில் அவதரித்துள்ள மகான்களுக்கு வந்தனங்கள். நாம் அனைவருமே இறைவனின் புதல்வர்கள் என உணர்ந்து நமது வாழ்க்கையை அமைதிகரமான, ஆனந்தமயமான, வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக விருப்பத்துடன் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பு வரவேற்பு. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில யோகத்தின் மேலான இந்த உரை, அப்புறம் வழிகாட்டப்பட்ட தியானத்திற்கு வந்துள்ள உங்க எல்லாருக்கும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மும்முர வாழ்வுல இருந்து நேரத்தை ஒதுக்கி நீங்க எல்லாம் இந்த உங்க ஆன்மீக நலம் மற்றும் உண்மையான மகிழ்ச்சிக்காக முதலீடு செய்யறதுக்காக, இன்வெஸ்ட் பண்றதுக்காக இங்க வந்துள்ள உங்களோட முடிவை ரொம்ப பாராட்டுறோம். இந்த சர்வதேச யோகா தினத்தை கௌரவிக்க இதை விட உயர்ந்த வழி என்ன இருக்க முடியும்? அதாவது மிக உயர்ந்த ஆன்மீக விஞ்ஞானமான கிரியா யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக உத்திகளை, தியான உத்திகளை பயிற்சி செய்யறதுக்காக, இன்னைக்குல இருந்து தொடங்குறதுக்காக நம்ம அந்த மாதிரி இந்த நாளை கொண்டாடினா அதை விட சிறப்பா எப்படி கொண்டாட முடியும்? அதனால நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த மாதிரி இந்த சர்வதேச யோகா தினத்தை இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோங்கிறதுக்காக நிறைய பேருக்குள்ள ஐடியா என்னன்னா, யோகானா ஆசனம் செய்யறது, உடம்பை ஃபிட்டா வைக்கிறதுக்காக ஆசனம் செய்யறது, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியம் மேலதான் மெயினா ஃபோக்கஸ். ஆனா உண்மையில தியானம், யோகாங்கிறது வெறும் ஹத யோகம் மட்டும் இல்லை. உண்மையான யோகம்ங்கிறது எல்லா யோகத்தையும் சேர்ந்த ராஜயோகம். அதுல பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், ஹத யோகம், மந்திர யோகம், லய யோகம் எல்லாமே சேர்ந்தது. அது பூரா சேர்ந்தது ராஜயோகம். இதான் நீங்க அறிமுகத்துல பாத்தீங்க. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த அதே உயர்ந்த ஆன்மீக விஞ்ஞானம். இது ஆன்மீக விஞ்ஞானம். இது ஏன் விஞ்ஞானம் சொல்றோம்? விஞ்ஞானம்னா எனக்கு வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கும் வேலை செய்யும், அவங்களுக்கும் வேலை செய்யும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பண்ணாலும் அவங்களுக்கும் வேலை செய்யும். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் வேலை செஞ்சதுன்னா, பதஞ்சலிக்கும் அதுல இருந்து ரிசல்ட் வந்ததுன்னா, பெரிய முனிவர்கள், இந்த இப்ப நமக்குள்ள பரம்பரை மகாவதார் பாபாஜி, லாரி மாஷா, யுக்தேஸ்வர்ஜி, அவங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சதுன்னா எனக்கும் வேலை செய்யணும், உங்களுக்கும் வேலை செய்யணும் இல்லையா? அதான் விஞ்ஞானம். ஸோ அந்த விஞ்ஞானம் முறை, கிரியா யோக விஞ்ஞான முறை, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான அது கூட குறிக்கோள். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்கு ஆர்வம் இருக்கோ, எப்படி நீங்க மேல உயர்ந்த வழிகளுக்காக அதை தெரிஞ்சுக்கலாம், உத்திகளை. அதை கடைசியில சொல்லுவோம். அதுக்கப்புறம் முதல்ல அறிமுகம். முதல்ல முக்கியமான கேள்விக்கு பதில். யோகா பயிற்சி ஏன் செய்யணும், ஏன் செய்ய வேண்டும்? உடலை மெலிதாக்குறதுக்காக இல்லை, மேக் த பாடி லைட் அதுக்காக இல்லை, அப்புறம் நவீன நாகரிகமானதுங்கிறதுக்காக இல்லை, நிறைய ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்டுக்காக இல்லை பண்றது. உண்மையான குறிக்கோள் என்ன? அதாவது மனித இன்னல்களின் அடிப்படை காரணம் அங்க போய் அது ஆராயிருக்கு. அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொன்னா, துண்டிக்கப்பட்ட மனம், வலுவிழந்த உடல், அதாவது டிஸ்கனெக்டட் மைண்ட், அப்புறம் டிப்ளீட்டட் பாடி.
நம்ம மாடர்ன் ஏஜ்ல எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் இல்லையா? சோ நம்ம பண்டைய யோகிகள் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வந்து 3 நிலைகளில் இயங்குகிறான். மனிதர்கள் 3 நிலைகளில் இயங்குகிறார்கள். அது எப்படி? பௌதிக அளவுல என்ன, உடல் அளவுல பரு உடல் நமக்கு இருக்கு. செல்கள், திசுக்கள், உறுப்புகளை கொண்ட ஒரு பரு உடலை நாம் பெற்றுள்ளோம். மனத்தளவுல எண்ணங்கள், உணர்ச்சிகள், கவலைகள், ஆசைகள் அதெல்லாம் நிரம்பிய ஒரு மனம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தது 3வது ஆன்ம அளவில். இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அத தமிழ்ல சொன்னா உணர்வு நிலை, இங்கிலீஷ்ல சொன்னா கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது அடிப்படை ஆன்ம நிலை. அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதை எந்த மாற்றங்களும் அணுக முடியாது. நிரந்தர சாட்சி, எட்டர்னல் விட்னஸ். அது இந்த பாருங்க 3 நிலை. இது நம்ம பண்டைய யோகிகள் கண்டுபிடிச்சத இப்பதான் நவீன விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒத்துக்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த இதை பத்தி அதாவது 3 விதத்தில் நம்ம இருக்கோங்கிறது. முன்னால பாருங்க மெடிக்கல் சயின்ஸ்லயும் நிறைய அந்த பிசிக்கல் டிசீஸை ஹேண்டில் பண்றதுக்கு மருந்துகள் மூலமாக அதை டிசீஸை ஹேண்டில் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் 30-40 வருஷம் பாத்தீங்கன்னா மைண்ட் பாடி கனெக்ஷன், உடலுக்கும் மனத்துக்கும் உள்ள தொடர்பு, அது மேல நிறைய ரிசர்ச் நடக்குது. நிறைய வியாதிகளுக்கு காரணம் மனத்துல இருந்து வருது. இதை இப்போ ஒத்துக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துட்டு. அதாவது ஒருத்தருக்கு கேன்சர் வருது, இல்ல வேற ஏதாவது இதய ப்ராப்ளம் வருது, அது பார்க்கும் பொழுது காரணம் எங்கிருந்து வருதுன்னா ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா அது யாரோட அவருக்கு சச்சரவு, இணக்கமான வாழ்க்கை இல்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, கவலைகள்ல வாட்டிக்கிட்டு இருக்கு அவருக்குள்ள. ஸோ இந்த மாதிரி மனவியாதிகள் அது போய் உடலுக்கும் அதனோட தொடர்பு வருது. நான் உடல் வியாதிகள் மனத்தையும் தொடர்பு பண்ணும். அதனால உடல் மனத்துக்கு நடுவில், ரெண்டுக்கும் நடுவுல ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கிறத இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம முனிவர்கள் இன்னும் மேல போனாங்க டீப்பா. அதுக்கும் டீப்பா போனா முக்கியமான காரணம் அறியாமை, ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ். அறியாமை காரணத்துலதான் நம்ம எல்லா தவறுகளும் செய்யறோம். நம்ம ஒளி உள்ள இடத்துல இருந்தா அங்க இருள் இருக்க முடியாது. நல்லா தெரியும், நல்லா பார்த்துக்கிட்டு போகலாம், தவறே செய்ய மாட்டோம். லைட் இல்லைன்னு வச்சுங்க, இருட்டுல போயிட்டு இருக்கோம், தட்டி தடுமாறி இங்க எங்க விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப ஒளி இல்லைங்க, லைட் இல்லை. அந்த லைட் எங்க? அதான் ஆன்மீக ஒளி. அந்த ஆன்மீக ஒளி தான் வழிகாட்டும் சரியான வாழ்க்கையில சரியான விதத்துல போறதுக்கு. அந்த ஆன்மீக ஒளி இல்லைன்னா நம்ம வந்து இருள்ல போறோம்னு அர்த்தம். அப்ப அறியாமையில மாத்திக்கிட்டு அதான் இதுதான் மனிதர்கள் கண்டுபிடிச்சது. அதனால உண்மையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் என்ன அவசியம்? 3 லெவல்லையும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். 3ஐயும் கவனிக்கணும். உடல் அளவுல, மனத்தளவுல, ஆன்மீக அளவு 3 லெவல்லையும் நம்ம வந்து போக்கஸ் பண்ணினா சரிசம வாழ்வு, பேலன்ஸ் லைஃப். அது ரொம்ப முக்கியம். அந்த 3 இடத்துக்கும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்ப நம்ம சரியான வாழ்க்கை வாழ முடியும். உடத்துல பிரச்சனை இருந்தா வெறும் உடலை மட்டும் கவனிக்கிறது, இல்ல வெறும் பணம்னு எப்போ பணத்துக்கு பின்னாலே போறது, இல்ல உலகம் புகழ் பெறது வாங்குறதுக்காக புகழ் மேல போறது, இல்ல உறவுகள் நல்லா இருக்கணும் உறவு மேலே போறது அந்த பாசங்கள்ல. இந்த மாதிரி இருந்தா பாக்குறோம் கடைசியில நமக்குள்ள உண்மையான மகிழ்ச்சி இல்லை, நீடித்த மகிழ்ச்சி கிடையாது. கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும், அவ்வளவுதான். நம்ம ரீசெண்டா ஒருத்தரோட பேசும்பொழுது அவர் சொன்னாரு, அவர் எப்படின்னா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவர், நிறைய முயற்சி செய்து இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு கோர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ், அப்புறம் காஸ்ட் அக்கௌண்ட், 2ஐயும் சேர்த்து ஒரே சமயத்துல முடிச்சிட்டாரு. ரொம்ப சின்ன வயசுலயே. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டார். அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், யாரு சிஏ பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் அதோடு கூட இன்டர்நேஷனல் ஒரு இது இருக்கு, ரெக்கக்னிஷன், மறந்து ICMA அந்த மாதிரி ஏதோ இருக்கு பேரு. அதுலயும் இந்தியாலே நம்பர் 1 அந்த மாதிரி. பாருங்க எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர் ஆயிட்டார். அதே சமயத்துல அவருக்குள்ள டென்ஷன் அதிகமாகி அவரு குடிப்பழக்கம் அவருக்கு வந்துருச்சு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துச்சு, தீய பழக்கங்கள்லாம். ஸோ அவருக்கே வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. என்னது இது, உலக புகழ் பெற்று இவ்வளவு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் கூட
அவருக்குள்ள பாருங்க உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அப்ப இறைவனோட அருள்னால யோகியின் சுயசரணம் அவருக்கு கிடைச்சது புத்தகம். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. வாழ்க்கையில வெறும் புகழ் மட்டும் பெற்றா கூடாது, உலகம் புகழ் பெற்றா கூட நமக்குள்ள உண்மையான மகிழ்ச்சி கிடைக்காது. செல்வந்தர ஆனாலும் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. வெறும் உடலை மட்டும் ஃபிட்டா வச்சாலும் நமக்கு மகிழ்ச்சி கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி எப்படி வரும்? நான் யார் அது தெரியும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி வரும். நான் இறைவனின் குழந்தை. இறைவன் எப்படி? இறைவனோட இயல்பு என்ன? ரொம்ப அழகா சொன்னா சச்சிதானந்த சுரூபன். அதாவது என்றும் நிலைத்துள்ள, எல்லாவற்றையும் உணரும், என்றும் புதிய ஆனந்தம். அதான் இறைவன். அந்த ஆனந்தத்துக்கு அதான் முதலே ஆரம்பிச்சோம் அப்படிதான், ஆதியம் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி. அந்த மாதிரி அதான் இறைவன். அந்த இறைவனோட குழந்தைகள் நம்ம. அவனா நம்மளோட இயல்பு என்ன? ஏன்னா இறைவனோட குழந்தையா இருந்தா இறைவனோட இயல்பு தான் நம்ம அந்த இயல்பு இல்லையா? இதுதான் யோகம் பண்ணுது. யோகம் என்ன பண்ணுது? ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்க்குது. அப்படின்னா இறைவன் நம்ம தனி ஆயிட்டோம் இப்ப அப்படின்னு நமக்குள்ள இறைவனே அந்த மாதிரி திருவிளையாடல் செய்யறாரு. இதை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. இறைவன் அப்படிதான் பண்றாரு. என்ன பண்றாருன்னா மாய சக்தியை உபயோகித்து இருமையில் ஆன இந்த உலகத்துல நம்ம தள்ளிட்டு அப்புறம் 3 குணங்களை படைச்சு அதை இன்னும் கஷ்டமாக்கி நம்மளுக்கு பூரா இங்க கொண்டு வந்துட்டு அதான் குழந்தைய கிள்றாரு. குழந்தைய கிள்ளிட்டு ஆனா தொட்டிலையும் ஆட்டுறாரு. அது எப்படி? அன்பு மூலமாக திரும்ப நம்மளை பொழிக்க கொண்டு வர்றார். இங்க அருணகிரிநாதரோட கதை நமக்கு தெரியும், திருவண்ணாமலை கோவில்ல. ஸோ அந்த மாதிரி இறைவன் நமக்கு ஆட்கொள்றதுக்கு, அன்பு மூலமாக ஆட்கொள்றதுக்கு இறைவன் எப்போதும் நமக்கு உதவி செய்கிறார். அது பாருங்க, இதான் இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது யாருக்கு புரியும்? கடைசியா இறைவனை பிடிச்சாதான் புரியும். அது வரைக்கும் புரியாது. அதனால இறைவனோட இது எப்படி பிள்ளைய குழந்தைய கிள்ளிட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி அது ரெண்டும் இறைவன் பண்றாரு. பட் நமக்கு வேற வழி கிடையாது. என்ன பண்றது? எப்படியாவது அந்த துன்பங்கள்ல இருந்து, இன்னல்கள்ல இருந்து விடுபட்டு இறைவனோட இணைந்தாதான் வாழ்க்கையோட குறிக்கோள் நமக்கு முக்கியமாக முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் உண்மையான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கைன்னா என்ன, நமக்கான இறைவனோட திட்டம். ஏன்னா இறைவன் நம்மளே படைச்சதுனால நிச்சயமா நமக்காக அதை விட நம்ம விட இறைவனை விட வேற யாருக்கும் நம்ம மேல அவ்வளவு இது கிடையாது, ஈடுபாடு கிடையாது, அன்பு கிடையாது. அவ்வளவு அன்புடைய இறைவன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இதுதான் பரம சிவானந்தர் யோகியின் சுயசரிதத்துல கடைசி அத்தியாயத்துல அழகா சொல்றாரு. அதாவது பெரிய பெரிய மகான்கள், அந்த உண்மையை கண்டுபிடித்த மகான்கள், they have gone to the core of reality, they have penetrated to the core of reality. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன, அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இறை திட்டம் உள்ளது. அது அழகானது, ஆனந்தமயமானது. கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு அருமையான ஃபீலிங் வருது அது கேட்கும் போதே. அதாவது இறைவனோட திட்டம் அழகானது, ஆனந்தமயமானது. சில சமயம் நினைப்போம் இறைவனோட திட்டம் இறைவனோட விருப்பம் படி பண்ண போனா எனக்குள்ள இருக்க மகிழ்ச்சி எல்லாம் போயிடும், என்ன லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது, அப்படியே ரொம்ப சீரியஸா போயிடும் லைஃப், இப்படி எல்லாம் நார்மலா நினைக்கிறது. அது சரியில்லை. இறைவனோட திட்டத்தை இணைந்தாதான் உண்மையான மகிழ்ச்சி அப்பதான் கிடைக்கும். அன்பா ஆனந்தமயமான வாழ்க்கை, அப்புறம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, அப்புறம் அழகான வாழ்க்கை, அது மூலமா தான் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன முயற்சி பண்ணுவோம்? எப்படி இறைவனோட திட்டத்தோட இணையிறது? இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் காரணம் தெரியுமா? இறைவன் எப்படி படைச்சார் நம்மளுக்கு? அவரோட சச்சிதானந்த சுரூபத்தை அதை தனிப்பட்ட விதமா பண்ணிட்டாரு. இங்கிலீஷ்ல சொன்னா இண்டிவிஜுவலைஸ்ட் சச்சிதானந்தா. நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலைஸ்ட், தனிப்பட்ட முதத்துல நம்ம படிச்சிருக்காரு. அது எப்படி படிச்சாரு? அதான் அகந்தை வருது, அங்கதான் ஈகோ. அதாவது இறைவனோட ஒரு பாகம், அதுக்கு தனித்துவம் கொடுத்துட்டாரு. அது கொடுத்ததுனால நம்ம இறைவனுக்கு தனியா இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்குள்ள வருது. மாயனோட சக்தி, நம்ம தனி இல்லை ஆக்சுவலா, ஆனா மாயனோட சக்தினால அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியால இருந்தா படைப்பே ஆரம்பிக்குது.
ஸோ அந்த முதல் ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம இறைவன் வந்து தனி, நான் தனியாயிட்டேன் அப்படின்னு. அதான் அகந்தை. அந்த அகந்தையில இருந்து இருந்து பழக்கமானதுனால நம்ம ஈஸியா அதை விட்டுட்டு இறைவனோட இணையறதுக்கு நமக்குள்ள விருப்பம் இல்லை. அகந்தியிலேயே இருந்து இருந்து பழக்கமானதுனால எது செய்தாலும் ஒரு பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுங்க, அது விடுறது ரொம்ப கஷ்டம் தானே. திரும்ப திரும்ப அப்படியே பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சு. அந்த எண்ணத்துக்கு பின்னால நிறைய சக்தி இருக்கு. அதை விடுறதுக்கு முயற்சி செய்த கூட போகாது. ஏன்னா பழக்கத்துக்கு பண்ணி பண்ணி பழக்கம் பண்ணி சக்தி இருக்கிறதுனால அதை மாத்துறதுக்கு ஆப்போசிட் ஹேபிட்டுக்கு ஸ்ட்ராங் ஆக்கினாதான் முடியும். இதுக்காக தான் தியானம் செய்ய வேண்டியது அவசியம். பாருங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தியானம் உத்தி செய்யறது ஏன் அவசியம்? தியானம் செய்தா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும், நான் உண்மையில் யார். அதை முதல்ல நம்ம புரிய ஆரம்பிக்கணும் நமக்குள்ள. இல்லைன்னா நம்ம உடல்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல நான் வந்து இந்த அகந்தை மூலம் வழிகாட்டப்பட்டுள்ள ஒரு பர்சனாலிட்டின்னு நினைச்சிட்டு இருப்போம். நான் அது, நான் இது, நான் ஒரு இன்ஜினியர், நான் பிசினஸ் மேன், நான் ஆண், நான் பெண், இந்த மாதிரி பல விதமான நமக்குள்ள அந்த மாதிரி ஐடியா நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எப்படி மாத்துறது? அதை மாத்துறதுக்கு ஒரே வழி, இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு உள்ள போய் நமக்குள்ள இருக்கிற ஆன்ம இயல்பை புரிஞ்சாதான் நமக்குள்ள உண்மையை புரிஞ்சிக்க முடியும். நான் யாருன்னு சொல்லிட்டு அது ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நமக்குள்ள குழப்பங்கள் எப்போதுமே இருக்கு. உடல் வியாதிகள், அப்புறம் மனத்துக்குள்ள வரக்கூடிய பல விதமான அமைதியின்மை, பல விதமான தீய குணங்கள், இதுக்கு இயல்புகள் நமக்குள்ள இருக்கு. கோபம் வருது, பயம் வருது, பொறாமை வருது, இந்த மாதிரி பல விதமான காரணங்கள்னால மன அமைதியாகாம இருக்கு. அதோட கூட நமது நான் யாரு இதை புரிஞ்சுக்க விடாம அறியாமை ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்குள்ள அட்டாக் பண்ண. இதை எப்படி, இதை தாண்டி எப்படி போறது? இதான் ரிஷி முனிகள் கண்டுபிடிச்சாங்க. இறைவனே நமக்கு கோடி கட்டுறாரு வழி. எப்படி கோடி கட்டுறாரு தெரியுமா? இரவு தூங்கும் போது என்ன ஆகுது? அப்ப எல்லா கவலைகள்லாம் மறந்து போயிடுறோம், உடலை மறந்து போயிடுறோம், உலகத்தை மறந்து போயிடுறோம். எங்க என்ன ஆகுது? அப்ப நம்ம கவனம் வந்து உடல்ல இருந்து விடுபட்டு உள்ள போகுது முதுகு தண்டுக்குள்ள. இதுதான் நம்ம ரிஷி முனிகள் கண்டுபிடிச்சாங்க. முதுகு தண்டுக்குள்ள எங்க போகுது? நமக்கு பரு உடலை இயக்குறது என்ன தெரியுமா? அதுக்குள்ள இன்னும் 2 உடல் உள்ளுக்குள்ள இருக்கு. நுண் உடல், அது ஆஸ்ட்ரல் பாடி. அதுக்குள்ள இருக்கிறது எண்ணங்களால் ஆனது காசல் பாடி. இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன் ரெஃபரன்ஸ். யோகியின் சுயசரிதத்துல 43வது அத்தியாயம் படிக்க. அது ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி குருவோட பரமசிவானந்தரோட குருதேவர். அவர் மார்ச் 9ஆம் தேதி 1936 மகாசமாதி ஆயிட்டார் பூரியில. அதுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் ஜூன் 19ஆம் தேதி, நேத்திக்கு தான் எவ்வளவு கோயின்சிடன்ஸ் பாருங்க, நேத்திக்கு தான் ஜூன் 19, 90 வருஷத்துக்கு முன்னால 1936 என்ன பண்ணாரு? மும்பைல விஜயன் ஹோட்டல்னு பேர். அப்ப இப்ப அது பில்டிங் நேம் வேற ஆயிடுச்சு. அது அந்த பில்டிங்ல குருஜி இருந்த ஹோட்டல்ல அந்த ரூம்லயே புது உடல் எடுத்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அவரோட பேசினார். அவர்கிட்ட சொன்னார் அப்பதான் இந்த உலகத்தை பத்தி, எப்படி இறைவனோட திட்டத்தின்படி நமது இந்த உலக வாழ்க்கைய முடிஞ்ச பிறகு அடுத்த சாப்டர் எங்க போறோம் அதை பத்தி அழகா சொல்றாரு. அதாவது மேல் உள்ள உடல், வான் உலகு, விண் உலக பத்தி விவரிக்கிறார். அதுலதான் நம்ம பாத்தீங்கன்னா நமக்குள்ள 3 உடல் இருக்கிறது கிளியரா புரியும். அப்ப நமக்குள்ள காரண உடல் முதல் ஃபர்ஸ்ட் எண்ணங்களால் ஆனது, அப்புறம் பிராணசக்தி, எனர்ஜி, லைட் அதனால ஆனது, 2வது ஆஸ்ட்ரல் பாடி நுண் உடல், அப்புறம் பஞ்சபூதங்களால் ஆன வெளி உடல் நமக்குள்ள இருக்கிறது. இது நமக்கு பரு உடல். ஸோ இப்ப 3 உடல்களும் சேர்ந்துதான் நம்ம வேலை செய்யறோம் எப்போதுமே. ஏன்னா சில சமயம் எண்ணங்கள் வருது, அப்புறம் நமக்குள்ள ஒரு இச்சா சக்தி உபயோகிச்சு தீர்மானம் செய்து எதையும் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். மனத்திட்பம், உணர்ச்சிகள், அது பூரா அஸ்ட்ரல் பாடி. அப்புறம் பிசிக்கல் பாடி வெளிப்படையா ஐம்பொறிகள் மூலமாக வெளி உலகோட இணைந்திருக்கிறது, அது பரு உடல். ஸோ இப்ப 3 உடலையும் சேர்த்து நம்ம எப்போதும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இரவு தூங்கும் போது என்ன ஆகுது? பரு உடல் இருந்து விடுபடும் போது நமக்கு நுண்ணுடலோட கனெக்ட் போகுது. அதுவும் நுண் உடல் காரண உடலோட கனெக்ட் ஆகுது. அது எப்படி? கனவுகள் காணும் போது நம்ம நுண் உடலோட கனெக்ட் ஆகும். அப்ப அவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுதுல்ல கனவுகள் வரும்போது, ஓரளவு ஃப்ரெஷ்ஷா வரும். ஆழ்ந்த தூக்கமா வரும் பொழுது அது காரண உடலோட கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப அருமையா புத்துணர்ச்சி அப்பதான் வருது. அது பண்ணும்போது அது இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது.
இறைவன் தான் கொடுத்திருக்காரு அந்த மாதிரி ஒரு மெத்தட் தூக்கம் மூலமாக. இதை ரிஷி முனிகள் பார்த்தாங்க. பார்த்துட்டு அது நமக்குள்ள அப்ப உணர்வு பூர்வமாக இல்லை, அது அடிமை நிலையில நம்ம அந்த தூக்கத்துல புத்துணர்ச்சி கிடைக்குது. இதையே உணர்வு பூர்வமாக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அங்கிருந்து வந்ததுதான் இந்த உயர்ந்த ஆன்மீக விஞ்ஞானம், கிரியாயோக விஞ்ஞானம். அங்கிருந்து வந்தது. அதை எப்படி உணர்வு பூர்வமாக எப்படி பண்றது? அதாவது நம்ம உடலை இயக்குறோம், அதுக்கு எனர்ஜி அவசியம். அந்த எனர்ஜி வெளி மூலமா ஓடுது, உள்ளுக்குள்ள இருந்து வெளியில ஓடுது. அந்த இதை திசை திருப்பி வெளியில ஓடுற எனர்ஜியை உள்ள திருப்பி உள்ள கொண்டு போனா ரொம்ப சிம்பிள் தானே. சயின்டிபிக் பாருங்க எவ்வளவு விஞ்ஞானபூர்வமானது. வெளியில ஓடக்கூடிய எனர்ஜியை திருப்பி உள்ள கொண்டு போகணும். உள்ள கொண்டு போனா இப்ப நமக்குள்ள இருக்க நுண்ணுடலை பத்தி தெரிய ஆரம்பிக்கும். அதுலயும் டீப்பா போனா அதுக்கப்புறம் அதுக்குதான் இங்க ஆன்மீக மையங்கிறது நம்ம புருவ மத்தி. இந்த இடத்துல எனர்ஜியை பூரா கொண்டு மனத்தை அங்க குவித்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ஆன்மீக இயல்பு தெரிய ஆரம்பிக்கும். நான் யார் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்ப பாருங்க எவ்வளவு அழுமையா இந்த வழி ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எனர்ஜியை வித்ட்ரா பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்றது, உடல்ல ரிலாக்ஸ் ஆகு, மனத்தை அமைதி இல்லாத மனத்தை அமைதியாக்கு, உடலையும் மனத்தையும் அமைதியாக்கிட்டா அப்பதான் தியானம் செய்ய முடியும். அது இல்லாம தியானம் செய்யவே முடியாது. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானம் செய்து பார்ப்போம் இதுக்கப்புறம், இது சொன்னதுக்கு அப்புறம். சோ இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அதாவது கிரியாயோக உத்தி ஏன் செய்யறோம்னா உணர்வு பூர்வமாக நம்ம வெளி உலகில இருந்து விடுபட்டு நமக்கு உள்ள இருக்கிற ஆன்மீக இயல்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யும். அது செய்யும் போது அப்புறம் நம்ம புரிஞ்சுப்போம், இறைவனோட திருவிளையாடல்ல 2 சைடு இருக்கு. ஒண்ணு உள் வாழ்க்கை, இன்னொன்னு வெளி வாழ்க்கை. 2 அவசியம். யோகங்கிறது ஒரு சரிசம வாழ்வு. அதாவது உள்ளுக்குள்ள போய் அமைதி, ஆனந்தம், அன்பு மூலமா அது மூலமா இறைவனை நம்ம தொடர்பு கொள்றது. அதுக்கப்புறம் அந்த அமைதியில் வேரூன்றி அதை விடாம வெளி உலக கடமைகளையும் நல்லா செய்யறது. கேட்கறது ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா பண்றது பயிற்சி எடுத்தாதான் வரும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது. பயிற்சி செய்து செய்து செய்துதான் அந்த மாதிரி திறமை வரும் நமக்குள்ள. இதைத்தான் இதுக்கு வழி முக்கியமான ஞாபகம் செய்ய வேண்டியது. யோகத்துல பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற முக்கியமான விஷயம் அது என்ன? பற்றின்மை. இறைவனுக்காக எல்லாத்தையும் செய்யும். ஏன்னா அவர் தான் படைச்சார் நம்மளை. நான் படைக்கல, நம்மளுன்னு படைக்கல, படையதான் படைச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம ஏன் படைச்சிருக்காரு. எனக்கு என்ன புரியல. அப்ப அவர்கிட்ட கேட்கறது, ஏன் என்ன படிச்சீங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு. அந்த மாதிரி அவர்கிட்ட வழிகாட்டுதல் கேட்டு அந்த வழியா போனா நிச்சயமா நல்லா பண்ண முடியும்ல. ரொம்ப லாஜிக்கலா தான் இருக்குது கேட்கும் போது. அதுதான் கிரியா யோகம் மூலமாக முதல்ல உள்ள போய் இறைவனோடு இணைந்த பிறகு இறைவனுடன் பிரார்த்தனை செய்து, இறைவா உனது திட்டத்தின்படி எனது வாழ்க்கையை நடத்து. அதுக்கப்புறம் வெளி உலகத்திலையும் நம்ம கடமைகளை ரொம்ப நல்ல விதத்துல செய்யறதுக்கு முயற்சி செய்தா அப்ப இறைவனோட இதை கோர்ஸ் பாஸ் பண்ணிடும். நர்சரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், அப்புறம் காலேஜ், யூனிவர்சிட்டி, பிஹெச்டி வாங்கிட்டா அப்புறம் திரும்ப மனித பருவம் எடுக்க வேண்டிய அவசியம். அதான் கடைசி. ஸோ அந்த நிலைக்கு போறதுக்கு அப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். நர்சரி ஸ்கூல் இன்னைக்கு அதான் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது நர்சரி ஸ்கூல், அதாவது ஆரம்ப நிலை பயிற்சி. அதான் செய்ய போறோம். அதுக்கப்புறம் யாருக்கு ஈடுபாடு இருக்கோ, உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது, நான் செய்யணுங்கிற விருப்பம் வருது அப்படின்னா உங்களுக்காக வழி இருக்கு. அதுக்காக தான் மகாவதார் பாபாஜி குருஜி மூலமாக உலகத்துக்குள்ள கொடுத்த வழி கிரியாயோக வழி. அதுல பல உத்திகள் இருக்கு. அதை மேல நீங்க படிக்கணும். அதை படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு பண்ண போறது ஜஸ்ட் கோடி காட்டுறதுக்கா? இன்னைக்கு இந்த கொஞ்சம் பண்ணா கூட உங்களுக்குள்ள அகாமதி தெரிய ஆரம்பிச்சிடும். இதை பண்ணா கூட போதும். காலை மாலை 2 வேளை கொஞ்சம் டைம் கொடுத்து 2 வேளை பண்ணா கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் எப்படி உங்களுக்குள்ள அந்த அமைதி வர ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். நான் முன்னால் அந்த கதை சொன்னேன்ல, அந்த ஒருத்தரோட உலக புகழ் பெற்று அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு ஆட்பட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை அவரோட இதை வீணாயிட்டு இருந்தது. அவர் யோகியன் சுயசரிதம் படிச்சது பிறகு தியானம் செய்து அது மூலமாக அவர் வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி போயிடுச்சு. இப்ப நாம் அவரை அவரோட இதுல பேசும்போது அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது என்ன புரிஞ்சதுன்னா, இப்ப அவர் குரு சேவை செய்யறது, இறை சேவை செய்யறதுல முழு ஈடுபாட்டோட இருக்கு. இப்படி மாறி போச்சு பாருங்க அவரோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா. சோ இதுக்கு காரணம் யோக தியானம் மூலமாக அவருக்கு உண்மையா கிடைச்சக்கூடிய அந்த அனுபவம் மூலமாக கிடைச்சுள்ள
அது இது வெறும் பேச்சு மாற்றம் இல்லை, கற்பனை மட்டும் இல்லை, நேரடி அனுபவம். யோகதாஸ் சத்சங்கத்தோட முக்கியமான குறிக்கோள் அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் இறைவனோட நேரடி அனுபவம் கிடைக்கணும். அதுக்காக தான் கிரியா யோகம். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆன்மீக விஞ்ஞானம். எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இதுவரைக்கும் மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் இது உபயோகிக்கக்கூடிய ஒரு வழி, அது கிரியா யோக வழி. ஸோ இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தியானம் செய்து நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த தியானத்தின் மூலமாக அந்த அமைதியை நம்ம உள்ளுக்குள்ள நம்ம உணர முடியும். குருஜி என்ன சொல்றாருன்னா, நமக்கு உள்ளுக்குள்ள தியானத்தை நம்ம ஒரு மேனுஃபேக்சர் பண்ணோம், உற்பத்தி செய்யறது, ஃபேக்டரியில பண்ற மாதிரி. இதை முதல்ல கேட்டபோது எனக்கு புரியல, எப்படி உற்பத்தி செய்யறது அமைதிய. அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அதான் தியானம் செய்யும் போது நமக்கே அந்த அமைதி வர ஆரம்பிக்குது. அது மூலமா புரிஞ்சுக்கலாம் இதான் உற்பத்தி செய்யறதுன்னா. அதுதான் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கடையில விலைக்கு வாங்க முடியாது அமைதி அதை உணர்றதுக்கு வழி தியானம் மூலமாக நமக்குள்ள உணர வேண்டியதுதான் ஒரே வழிதான். அதுக்கு வேற விதமா உணரலாம். நல்ல விதமா சேவை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் அமைதி வரும் நமக்குள்ள, அது இன்டைரக்டா வருது. தியானத்துல நேரடியா நமக்குள்ள அந்த அமைதியை உணரக்கூடிய வழி அது, அமைதியை உணரக்கூடிய வழி. வெளியில என்ன நடந்தாலும் சரி, நமக்குள்ள அமைதியை உணர்றதுக்கு ஒரு வழி. இது ஒரு சின்ன உதாரணமா சொன்னா, வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டோம், புயல் அடிக்குது, என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல புகலிடம், எந்த இடத்துல ஷெல்டர் கிடைக்கும்னு தேடி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்போதும் புயல்கள் வந்துகிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் புயல்கள் தான் நமக்குள்ள, தாக்குதல் ஆழ்தான் எப்போதுமே. இத உடல் வியாதி, இல்ல வேற ஏதாவது மனக்கவலைகள், இல்ல வேற விதமான இந்த மாதிரி தாக்குதல்கள் எப்போதுமே இருக்குல்ல. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம். மாடர்ன் வாழ்க்கையில, நவீன வாழ்க்கையில பாருங்க, எப்ப பார்த்தாலும் கவலைகள், இது டென்ஷன், ப்ராப்ளம் எப்போதும் அது எல்லாருக்குமே இருக்குது. அந்த புயல்கள் எப்போதும் தாக்கிக்கிட்டே இருக்கு. எங்க போறது? தப்பி ஓட முடியாது. யோகம் தப்பி ஓடுற வழி இல்லை. யோகம் என்னன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய வழி. எப்படி அந்த சமாளிக்கிறது, எவ்வளவு விதமான சோதனைகள் வந்தாலும் சரி, சவால்கள் வந்தாலும் சரி, அது எப்படி சமாளிக்கிறது, எதிர்கொள்றது எப்படி, அதுக்கான நமக்குள்ள ஒரு துணிவு கொண்டு வருது. நமக்கு வழிமுறையை தெரிஞ்சுக்கிறது, உபயோகிக்கிறது, மாத்துறது வாழ்க்கைய. அதான் அதுக்காக தான் யோகத்துக்கு அவசியம். அதாவது பாருங்க எவ்வளவு ப்ராக்டிக்கல் பாருங்க. ஏன்னா தினசரி வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள், சவால்கள், அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை நமக்குள்ள கொண்டு வருது, அது யோகம் கொண்டு வரும். சோ அமைதியை உணர்றது, இறைவனை உணர்றது ஒரு சைடு. அதே சமயத்துல வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்த வழி இதுதான். அதனாலதான் பரமசிவகாண்ட ஒரு இடத்துல சொல்லாரு, உலகத்திலேயே மிக உயர்ந்த நடைமுறைக்கு உகந்த வழி யோகம். The most practical science in the world is yoga அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நம்ம பண்ணாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சோ இன்னைக்கு நீங்க வந்திருக்க புதுசா வந்தவங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், கொஞ்ச நேரமாவது இப்ப நம்ம பண்ண போறத ஞாபகம் வச்சுக்கிட்டு காலை மாலை பண்ணிக்கிட்டு பாருங்க. கொஞ்ச நாள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பார்க்கலாம் எப்படி மாறுதல் வருதுன்னு. ஆனா ஒரு எச்சரிக்கை, ஏன்னா புதுசா ஒரு இது படிக்கும் போது நிறைய ஆர்வம் இருக்கும். இப்பதான் முதல் தடையா கேட்கிறோம், பண்றோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பழைய பழக்கங்கள்லாம் திரும்ப வரும். இல்ல நமக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிப்போம். இன்னைக்கு எனக்கு அந்த வேலை இருக்கு, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதை விட கண்ணை மூடிட்டு உட்காந்து அதுல என்ன போர் அடிக்கும், அதை விட வேற ஏதாவது பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பல விதமான சபலங்கள் அதெல்லாம் வரும். ஆரம்பத்துல இருந்தே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியம். நான் ஒரு மாதத்துக்கு காலை மாலை விடாம பண்ணி முயற்சி செய்ய பார்க்க போறேன். அப்ப நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு தடவை அது பழக்கம் வந்துருச்சுன்னா, தியானம் செய்யக்கூடிய பழக்கம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான தாக்குதல்கள் வந்தாலும் உங்களோட மன உறுதி இழக்க மாட்டீங்க அதுக்கப்புறம். ஸோ அதனால இப்ப ஆரம்பத்துல இருந்து ஞாபகம் வச்சுங்க. புதுசா படிச்சா கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட விடாம டெய்லி கொஞ்ச நாள் பண்ணி பார்த்துரு முதல்ல, இந்த பழக்கம் வர வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் அதோட எஃபெக்ட், ரிசல்ட் எப்படி வருதுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதோடு கூட இதை விட ஆரம்ப நிலை பயிற்சியோட நீங்க திருப்தி அடையாம மேல உயர்ந்த பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஈடுபாடு வந்ததுன்னா, அப்ப அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி பிரஜானகி உங்களுக்கு சொல்லுவாரு எப்படி பாடங்கள் மூலமாக நீங்க அதை படிக்க முடியும். அதை முன்னாலே சொன்ன மாதிரி உங்க வீட்டிலேயே பாடங்கள் உங்களே தேடி வரும். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தேடி தேடி மகான்கள் எங்க இருக்காங்க, நல்ல வழி எங்க இருக்குன்னு தேடி போறதுக்கு பதிலா இறைவனே நம்ம வீட்டுக்கு வர்றாரு.
வந்துட்டு சொல்றாரு, நான் இங்கேதான் இருக்கேன், வா பயிற்சி செய்து நீ என்னையே உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்கு இது அருமையான வழி. ஓகே, இப்ப நம்ம ரெடி தியானம் செய்ய போறோம். ஸோ முதல்ல தியானத்தும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம், அவ்வளவுதான். என்னென்ன? முதுகுத்தண்டு நேராக இருக்கு ஃபர்ஸ்ட், இது ரொம்ப அவசியம். இது 2வது, உடலை தளர்வா இருக்கு, எங்கேயுமே டென்ஷன் இல்லாம இருக்கு. இது கஷ்டமான விஷயம், சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ரிலாக்ஸ்னு நினைக்கிறோம், அப்பயும் இறுக்கமா தான் இருக்கும். அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம், இன்னொரு விஞ்ஞான வழிமுறை போயிட்டு எப்படி இன்னும் கொஞ்சம் இறுக்கத்துல இருந்து விடுபடுறது, அதுக்கு ஒரு வழியும் செய்வோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதுவும் ரொம்ப கடினமான விஷயம் ஆரம்பத்துல. அது என்ன? 2 கண்களையும் லேசா மேல தூக்கி புருவ மத்தியில வைக்கிறது, சிரமம் இல்லாம. சிரமத்தோட செய்யக்கூடாது, சிரமம் இல்லாம மேல தூக்கி அப்படியே கண்கள் அந்த இடத்துல மூடிக்கலாம். அரை கண்ணு வைக்கலாம், இல்ல கண்ணை மூடிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அது கீழே வரக்கூடாது. கண்கள் கீழே வந்ததுன்னா அடிமன நிலைக்கு போயிடும். இது ஒரு பெரிய விஷயம், நம்ம முனிவர்கள் கண்டுபிடிச்சது. கண்கள் கீழே வந்ததுன்னு வச்சுக்க, தியானம் செய்யும் போது அடிமன நிலைக்கு போயிடும், தூக்க நிலைக்கு போயிடும். தியானத்தில் தூங்கவே கூடாது, அடிமன நிலைக்கு போகக்கூடாது. அப்ப முக்கியமான விஷயம், கண்கள் எப்போதுமே மேல இருக்கணும், மட்ட நிலைக்கு மேல இருக்கணும். அப்படி சமமான நிலையில இருந்தா விழிப்புணர்வு நிலையில இருக்கும். மனம் அலைபாயும் மனத்தை நிலை நிறுத்தக்கூடிய வழி 2 கண்களையும் மேல தூக்கி புருவ மத்தியில வைக்கிறது. ரொம்ப இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முயற்சி செய்வீங்க. ரெகுலரா பயிற்சி செய்து அதுக்குள்ள அந்த திறமை வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது கண்கள் 2ஐயும் மேல தூக்கி புருவ மத்தியில சிரமம் இல்லாம வைக்கிறது. அதனால முதல்ல கஷ்டமா இருந்தா விடக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா அப்ப தியானமே செய்ய முடியாது. ஸோ அதனால முதல்ல உங்களுக்குள்ள அந்த தீர்மானம் செய்ய வேண்டியது, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் வெற்றி அடையத்தான் போறேன், முயற்சி செய்து எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்து பண்ணணும். ஓகே, ஸோ 2 கண்களையும் இங்க வைக்கிறது, உடலை தளர்வா வைக்கிறது, முதுகு கண்ணை நேராக, 3ஐயும் ஞாபகம் வச்சு. ஸோ ஒரு தடவை தியானம் ஆரம்பிச்சா கண்களை திறக்க வேண்டாம். அப்புறம் முதுகு தண்டும் வளையக்கூடாது, உடல்லையும் எங்க இருக்கு இல்லாம பார்த்தோம். இதை நடுவில் செக் பண்ணிங்க. இப்ப தியானத்தை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னால உங்களுக்கு 5 ஸ்டெப் நீங்க பண்ணக்கூடிய ஆரம்ப நிலை பயிற்சி, அதை சொல்லிடுறேன் முதல்ல. இதை பத்தி உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு போன சண்டே நம்ம சென்னை கேந்திரால பண்ணோம். இது இன்டர்நேஷனல் யோகா டேக்கா, அது யூடியூப்ல இருக்கு. அது நீங்க அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுல இதை பூரா இன்னும் கொஞ்சம் கிளியரா எல்லாமே இருக்கு. மறந்து போனா கூட அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அது நீ பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்ப 5 நிலைகள் என்னென்ன அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப முதல்ல அமர்வு நிலை ஆசனம். அதான் இப்ப சொன்ன 3 பாயிண்ட் சொன்னோம்ல, அதுதான் அமர்வு நிலை, சரியான அமர்வு நிலை. அதுல முக்கியமான இன்னும் 2 விஷயம், முகவாய்க்கட்டை தரைக்கு இணையாக இருக்கு, மேலேயும் போகக்கூடாது கீழே போகக்கூடாது, கரெக்டா தரைக்கு சமமா இருக்குது. இல்லைன்னா நீங்க பார்க்கலாம், கழுத்து வலி அந்த மாதிரிலாம் வந்துடும். தலையை இப்படி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, தலை கீழே போயிடுச்சுன்னா அப்ப சரியா வராது. சமமான நிலையில இருக்கும்போது நேச்சுரலா இருக்கும், ரொம்ப ஈஸியா நல்ல நிறைய நேரம் உட்காந்துருக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஸோ முகவாய்க்கட்டை தரைக்கு இணையா இருக்குது, அது ஒண்ணு. 2வது, கைகளை எங்க வைக்கிறது. ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம தொடையும் அடிவயிறும் சேரக்கூடிய இடத்துல இப்படி கையை வச்சீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி, அது பாத்தீங்கன்னா அது சுலபமா வைக்கணும், கஷ்டம் இல்லாம வச்சீங்கன்னா. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம், ஆனா பயிற்சி செய்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம், ப்ராப்ளமே இருக்காது. அது ஏன் பண்றோம்னா, முதுகுத்தண்டை வளைய விடாது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள செக் வந்துடும். அது மாதிரி இந்த மாதிரி உட்காரும் பொழுது இது பண்ணி, அதாவது இது 2 சேரக்கூடிய இடத்துல இப்படி. ஸோ அந்த நிலையில நீங்க உட்காந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அது இந்த இதையும் யூஸ் பண்ணீங்க. இப்ப நம்ம அமர்வு நிலை சரியா எடுத்தது பிறகு இன்னொரும் பண்ணணும். அதுல அமர்வு நிலைக்கு தோள்பட்டைகளை பின்னால கொண்டு போகணும். அதை கொண்டு போனீங்கன்னா, ஆனா இறுக்கம் இல்லாம தளர்வாக்குறது. அதுக்கப்புறம் வெறும் இறுக்கம் இருக்கக்கூடாது, தோள்களை பின்னால் கொண்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வயரை உள்ள இழுக்கிறது, அடிவயரை உள்ள இழுத்தீங்கன்னா, வயரை உள்ள இழுக்கிறது, தோள்பட்டைகளை பின்னால தள்ளுறது, அது ரொம்ப உபயோகமா இருக்கும் இதை பண்ணினீங்கன்னா. ஆனா இறுக்கம் இல்லாம, அதான் ப்ராப்ளமே. அதுதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இறுக்கம் வந்துடும். உடனே இறுக்கத்தை விடுறதுக்காக பண்ணுவோம், அப்புறம் திரும்ப உடல் தளர்வாயிடும். ஸோ முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், உடலை தளர்வாக இருக்கணும். அது 2க்கும் சேர்த்து பண்றதுதான் கஷ்டம். அதனாலதான் அது முயற்சி பண்ணி தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்ப இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டீங்க, அமர்வு நிலை சரியாயிடுச்சு. அடுத்தது, இறுக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு விஞ்ஞான வழி பரமசிவானந்தர் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் வழி.
இத இறுக்கத்திலிருந்து விடுபடுத்த மட்டும் இல்லை, உங்க பலவிதமான இந்த திடீர்னு வரக்கூடிய கோபம், பயம், சபலங்கள் அதுல இருந்து விடுபடுத்த உபயோகிக்கலாம். அது என்ன பயிற்சி தெரியுமா? இரட்டை சுவாச பயிற்சி. பேர்ல இருந்தே தெரியுது என்ன பண்ண போறோம். அதாவது முதல்ல சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம், அது நாசிகள் வழிதான் எடுக்கும், நீண்ட சுவாசம். வெளியில விடும்போது வாய் வழியா இரட்டை சுவாசம், ஒரு சின்ன சுவாசம் ஒரு பெரிய சுவாசம். எப்படி அப்படின்னு வாய் வழியா வெளியில விடுறது இரட்டை சுவாசம். சோ நாசிகள் வழியா உள்ள இழுக்கிறோம் முதல்ல சுவாசத்தை. அது இழுக்கும் போது உடல் இறுக்கமாக்குறோம், அதே சமயத்துல தலை பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் இறுக்கமாக்குறோம், முட்டிகள் போட்டு உடல் முழுவதும் இறுக்கத்தில் வந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் 3 செகண்ட் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் வாய் வழியா வெளியில விடுறது பண்ணி பாருங்க. நல்ல ரிலாக்ஸ் பண்ண முடியும் இது மூலமா. இறுக்கத்துல இருந்து விடுபடக்கூடிய வழி முதல்ல இறுக்கத்தை அதிகமாக்குறது. இறுக்கத்தை அதிகமாக்கி அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். இதான் விஞ்ஞான வழி. சோ முதல்ல நீண்ட சுவாசம் எடுத்து உடலை இறுக்கமாக்குறது, அப்புறம் ரெட்டை சுவாசம் வழியா வாய் வழியா வெளியில விட்டு ரிலாக்ஸ் பண்ணும். ஓகே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்றதுங்கிறது தான் காட்டுறது இப்ப. ஸோ அமர்வு நிலை, அடுத்தது உடலை தளர்வாக்குறது, அதுக்கான வழி இது. இறுக்கத்துல வந்து விடுபடுறதுக்கான வழி. ஏன்னா நமக்கே தெரியாம இருக்கம் இருக்கும், நமக்கே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, ரிலாக்ஸா தான் இருக்கேன். அப்படி பார்த்தா அப்படியே கால் ஓடிக்கிட்டே இருக்கும், கை எப்படி இப்படி பண்ணிட்டு இருப்போம், இங்க எங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்ஷன்ல இருக்கோம்னு அர்த்தம். ரிலாக்ஸ் இல்லை. ரிலாக்ஸ்னா ஆடாம அசையாம அப்படியே உட்காந்துருந்தா ப்ராப்ளமே இல்லை, போர் அடிக்காது, நல்லா உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது ரிலாக்ஸ் தான் முடியும். அதனாலதான் இறுக்கத்துல இருந்து விடுபடுறது ரொம்ப அவசியம். இறுக்கத்துல இருந்து நல்லா விடுபடலைன்னா தியானம் நல்லா செய்ய முடியாது. அதனால இறுக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு விசேஷமான முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். 3வது சுவாச பயிற்சி. நம்ம ரிஷிமுனிகள் கண்டுபிடிச்சாங்க, மனத்துக்கும் சுவாசத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதனால மனத்தை நேரடியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்ய ரொம்ப கஷ்டம். மனம் ஒரு குரங்கு மாதிரி, மத யானை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சுவாசம் மூலமா மனசை கண்ட்ரோல் பண்ணா அவ்வளவு கஷ்டம் இல்லை. அதைத்தான் கண்டுபிடிச்சாங்க. அதே உபயோகம் நம்ம தியான உத்திகள் யோகதால எல்லாத்துலயும் அந்த சுவாசத்தை உபயோகிச்சு பண்றது அது வழியில இருக்கு. அதோட சுவாசத்தோட இணைந்து இன்னொன்று இருக்கு, இன்னொரு ஃபேக்டர், அது வந்து பிராணசக்தி, உயிர் சக்தி. உயிர் சக்தி அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிறைய தியானத்துல முன்னேற்றம் அடைய முடியும். ஓகே, ஸோ இப்ப சுவாச பயிற்சி செய்து ஓரளவு மனத்தை சாந்தமாக்குறதுக்கு முயற்சி செய்வோம். இது வந்து ஆரம்ப நிலை சுவாச பயிற்சி தான். சில புஸ்தகத்துல அதை பிராணாயாமம்னு சொல்றாங்க. பிராணாயாமம் அல்லது வெறும் சுவாச பயிற்சி. அது சுவாச பயிற்சி எப்படி தெரியுமா? அதுக்கு நம்ம சொல்றது யோகதால 20-20-20 20-20-20 20 எண்ணிக்கைக்கு மெதுவா சுவாசத்தை உள்ள இழுக்கிறது, நாசிகள் வழியா நிறுத்தி வைக்கிறது, அப்புறம் வாய் வழியா மெதுவா வெளியில விட்டுறது. பூரக்கம், கும்பகம், ரேச்சகம் 3 சமானமா ஒரே இதுல எண்ணிக்கையில. 20 முடியலன்னா குறைச்சி பண்ணுங்க, 10-15 எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. எவ்வளவு நேரத்துக்கு சுவாசத்தை எடுக்கிறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறது, அவ்வளவு நேரத்துக்கு மெதுவா வெளியில விடுறது. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த மாதிரி 6 தடவை பண்ணும். இது பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம் எப்படி உங்க மனமும் ஒரு நிலைப்படுது, சாந்தமாகுது. வெறும் சுவாச பயிற்சி மூலமாகவும் மனம் சாந்தமாயிடும், ப்ரிப்பரேஷன் ஆயிடும். பிராணாயாமம் பண்றதுக்கு நமக்கு இது உதவி செய்யும். இதுதான் ஆரம்ப நிலை பயிற்சி. ஸோ இது நம்ம பண்ணுவோம் அடுத்தது 20-20-20. ஓகே, இது அடுத்த பாயிண்ட். ஸோ அமர்வு நிலை, அப்புறம் இறுக்கத்துல இருந்து விடுபடுதல், 3வது சுவாச பயிற்சி 20-20-20. அடுத்தது தியானத்தில் பல வழிகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம உபயோகிக்க போறது 2 பாயிண்ட் தான். ஒண்ணு மனக்காட்சி காணுதல், விஷுவலைசேஷன். இன்னொன்னு சங்கல்பம் செய்தல், அஃபர்மேஷன். அதை உபயோகிக்கணும். அதை உபயோகித்து எப்படி தியானத்துல நம்ம ஆழ்ந்த நிலைக்கு எப்படி போறது, அதுக்கு கொஞ்சம் நமக்கு உதவி கிடைக்கும் அது மூலமாக. இவ்வளவுதான், 5 பாயிண்ட் தான் நீங்க பண்ண போகுது. நம்ம இப்ப அதான் ஆரம்பிக்க போறோம். இப்ப முதல்ல உங்களை சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தியானத்தை ஆரம்பிக்க போறோம். ஸோ நீங்க முதல்ல உங்க அமர்வு நிலையை செக் பண்ணுங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது உடல் தளர்வா வச்சு, முதுகுத்தண்டை நேராக வச்சு, 2 கண்களையும் புருவ மத்தியில வச்சு இந்த பொசிஷன்ல நல்ல முதல்ல ரிலாக்ஸா இருக்க. அதே சமயத்துல உடல் இது முதுகுத்தண்டு வளையக்கூடாது, தோள்பட்டைகளும் பின்னால கொண்டு போயிட்டு ரிலாக்ஸ். இந்த மாதிரி அது நல்ல அமர்வு நிலையில கரெக்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது, இப்ப நம்ம பண்ண போறது இறுக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா, முதல்ல ரெட்டை சுவாசத்தை விட்டு வாய் வழியா முதல்ல உடலை தளர்வாக்குங்க. இப்ப நீண்ட சுவாசம் எடுத்து உடலை இறுக்கமாக்குங்க. 3 செகண்ட் வாய் வழியா வெளியில விட்டு ரிலாக்ஸ் பண்ணு. திரும்ப சுவாசத்தை உள்ள இழுத்து இறுக்கமாக்குங்க. சுவாசத்தை வெளியில விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்ப இறுக்கம், தளர்வு, இறுக்கம், தளர்வு, இறுக்கம், தளர்வு, இறுக்கம், தளர்வு. இப்ப நம்ம சுவாச பயிற்சி செய்ய போறோம், மனதை அமைதியாகிறதுக்கு. இப்ப மெதுவா சுவாசத்தை உள்ள இழுங்க. நான் நம்பிக்கை எண்ணிக்கை கொடுக்குறேன். 8 எண்ணிக்கை தான் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 மெதுவா வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 சுவாசத்தை உள்ள இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 வாய் வழியா வெளியில விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 நீங்களாவே மனதுக்குள்ள எண்ணி இன்னும் 4 தடவை பண்ணுங்க. சுவாசத்தை உள்ள இழுக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, வாய் வழியா மெதுவா வெளியில விடுறது. அடுத்து 4வது தடவை. ஐந்தாவது தடவை. கடைசி தடவை. இப்ப சுவாசத்தை மறந்துட்டு புருவ மத்தியில இருந்து அமைதியை உணர்ந்து அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒரு 30 செகண்டுக்கு உட்கார்ந்துருக்கு. வேற எதுவும் எண்ணம் இல்லாம தாய்மானவர் சொன்ன மாதிரி சும்மா இருத்தலே சுகம். புருவ மத்தியில அமைதியை உணர்ந்து அப்படியே உட்கார்ந்துருக்கு, எல்லாத்தையும் மறந்து. ஆனா புருவ மத்தியில கவனம் இருக்கணும், அது ரொம்ப அவசியம். இல்லைன்னா அடிபட நிலைக்கு. இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு அமைதியை உணர்ந்து அமைதியில் ஆழ்ந்து போகும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் வர ஆரம்பிக்கும். ஆனந்தம், இறைவனோட ஆனந்தம். இப்ப இந்த தியான நிலையிலேயே ஆழ்ந்து போறதுக்கு மனக்காட்சி காணுதல், விஷுவலைசேஷன் மெத்தட் உபயோகிப்போம். புருவ மத்தியில உங்களுக்கு எந்த விதமா இறைவனை உங்களை வழிபாடு செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, உங்களோட இஷ்ட தேவதை எதா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி, ராமரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்தா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இல்ல உருவம் இல்லாம அருவம் மூலமாக அமைதி, ஒளி, ஆனந்தம் அந்த மாதிரி இருந்தாலும், எந்த விதமா இருந்தாலும் அந்த மாதிரி உருவகம் செய்யுங்க உங்க புருவ மத்தியில. அப்புறம் உங்களோட பக்தியோட, அன்போட அதோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களே அர்ப்பணிங்க அதுக்கு. அது பண்ணினா பெருவர் வரும் நமக்குள்ள. தியானம் செய்யறதுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கும் அது மூலமா. இப்ப
அந்த மாதிரி ஆழ்ந்த நிலையில இறைவனோட கனெக்ட் பண்ணும்போது நமக்குள்ள அமைதி வர ஆரம்பிக்கும். இப்ப கணக்காட்சி காண்றோம், மனக்காட்சி காண்றதுன்னா நம்ம கற்பனை செய்யறோம். ஆனா கடைசியில உண்மையாவே வந்துடும். அது என்ன கற்பனை செய்யறோம்னா, இந்த இடத்துல இறைவனை அமைதி வடிவத்துல நம்ம உணர்றோம். முதல்ல சின்ன ஒரு பாயிண்ட் அந்த அமைதி ஆரம்பிக்குது இங்க இருந்து. இப்ப அதை மனத்தளவுல விரிவாக்க போறோம். இங்க கிடைச்ச அமைதிய புருவ மத்தியிலிருந்து நெற்றி முழுவதும் பரவுவதான் நினைங்க. அந்த அமைதி இன்னும் பெரிதாக்கி முகம் முழுவதுமே அமைதியில சூழப்பட்டுள்ளது. இந்த மாதிரி விரிவாக்கிட்டே போறோம். இன்னும் விரிவாக்கி உடல் முழுவதுமே அமைதியிலேயே ஆழ்ந்து போயிடுச்சு. என்ன விரிவாக்கி இந்த ஹால்ல இருக்கிற நம்ம எல்லாருமே அமைதியினாலே சூழப்பட்டுள்ளோம். இன்னும் விரிவாக்கி திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே அமைதியிலேயே ஆழ்ந்து போயிடுச்சு. இன்னும் விரிவாகிட்டே போகுது. தமிழ்நாடு முழுவதுமே இப்ப அமைதியில வந்துருச்சு. இன்னும் விரிவாக்கி பாரத நாடு முழுவதுமே அமைதியில. மனத்துக்குள்ள இந்திய வரைபடத்தை பாருங்க, அது பூரா அமைதியிலே சூழ்ந்து உள்ளதான் நினைங்க. இன்னும் பெரிதாக்கி ஆசியா கண்டம் முழுவதுமே, இன்னும் பெரிதாக்கி உலக கோளம் முழுவதுமே, நம்ம பூமி முழுவதுமே அமைதியிலேயே சூழலுது. அமைதியிலேயே இருக்குது. உள்ளேயும் அமைதி, வெளியிலேயே அமைதி, எல்லா இடத்துலயும் அமைதி. இப்ப நம்ம உலகம் ஒரு கிரகம். இதே மாதிரி பல கிரகங்கள் சூரிய மண்டலத்துல இருக்கு. சூரியனை சுத்தி வருது. அது எல்லாமே அந்த சூரிய மண்டலம் முழுவதுமே அமைதியில சூழப்பட்டுள்ள. நம்ம பூமி மட்டும் இல்ல, சூரிய மண்டலம் முழுவதுமே அந்த அமைதியிலேயே நிரம்பி போனதான் நினைங்க. இன்னும் பெருசாகி நம்ம சூரிய மண்டலம் ஒரு நட்சத்திரம், தாரை. அதே மாதிரி வான்வெளியில பல தாரைகள் இருக்கு, பல நட்சத்திரங்கள் இருக்கு. நம்ம மில்கி வேன்னு சொல்றோம் கேலக்சிக்கு, பால்வீதி. அது பூரா அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே இப்ப அமைதியிலேயே நிரம்பி போயிடுச்சு. இன்னும் விரிவாக்கி பூரா எல்லா நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே, விண்வெளி கூட்டங்கள், வான்வெளி கூட்டங்கள் எல்லாமே பூரா இதுலயே அமைதியிலேயே சூழ்ந்து போச்சு. இப்ப நம்ம மனத்தளவுல பார்த்தா இடது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதியே அமைதி, வலது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி அமைதி, முன்னால அமைதி, பின்னால அமைதி, மேல அமைதி, கீழ் அமைதி, உள்ள அமைதி, வெளியில அமைதி, பூரா எல்லா இடத்துலயும் அமைதி. அந்த அமைதி உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு கூட சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் ஃபுல்லா அமைதியா இருக்கு. அந்த மாதிரி கற்பனை செய்யுங்க. இப்ப கொஞ்சம் ஸ்லைட்டா கண்ணை திறந்து உடலை பாருங்க. திரும்ப கண்ணை மூடிங்க, தியான நிலைக்கு போயிடுங்க. இப்ப உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம், ஓ, நான் இந்த குறுகிய உடல் அல்ல, நான் உலகம் முழுவதும் பரவியுள்ள அமைதி, அதனோட ஒரு பாகமா. இறைவனாதான், இறைவனோட ஒரு பாகம் நான். நானும் இறைவனும் ஒன்று. அகம் பிரம்மாஸ்மி, நானும் இறைவனும் ஒன்று அப்படின்னு மனதுக்குள்ளேயே கொஞ்சம் நினைச்சு அந்த அமைதியிலேயே உணர்ந்து ஆழ்ந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 30 செகண்டுக்கு. ஸோ இந்த அமைதியை உணர்ந்த பிறகு வெளி உலகத்துக்கு வரத்துக்கு முன்னால கனெக்ஷன், அதுக்கு சங்கல்பம் செய்தல், அஃபர்மேஷன். அதன் மூலமாக மனத்துக்குள்ள ஒரு உறுதி கொண்டு வரும். எப்படி வாழ்க்கையை சமாளிக்கிறது, அதுக்கான திறமை கொண்டு வரும். சங்கல்பம் செய்யறதுக்கு பரமசிவானந்தர் கொடுத்த வழி, முதல்ல உரத்த குரல்ல சொல்லுவோம், அப்புறம் மென்குரல்ல, அப்புறம் இன்னும் மென்குரல்ல, முணுமுணுத்தல், கடைசியா மனத்தளவிலே சொல்லுறார். அது சொல்லும் பொழுது ஆழ்ந்த கவனத்தோட சொல்லணும். அப்ப அந்த எண்ணம் நமது உள்ளுக்குள்ள போய் கான்சியஸ்னஸ்ல, உணர்வு நிலையில டீப்பா போயிடும். அது போய் சக்தி உள்ளதா ஆயிடும். திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது நிறைய தடவை பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அந்த எண்ணத்துக்கு பின்னால ஒரு சக்தி வரும். அது வந்ததுன்னா வாழ்க்கையை மாத்திடும் கம்ப்ளீட்டா. ஸோ அதுக்காக இப்ப அஃபர்மேஷன் பண்ண போறோம். முதல்ல அந்த வேர்ட்ஸ் முதல்ல சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும். அதாவது வாழ்க்கை எனும் போர்க்களத்தில், இது முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும்
ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். அவ்வளவுதான். இதான் ரொம்ப சிறுமையான ஒரு சங்கல்பம். அது மூலமா நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு துணிவு வரும், வாழ்க்கையை பேஸ் பண்ணக்கூடிய திறமை நமக்குள்ள வரும், இறைவனோட சக்தி நமக்கு பின்னால வரும். அதுக்காக ரொம்ப உபயோகமானது அது ப்ராக்டிக்கல் அஃபர்மேஷன். ஸோ இப்போ அதை ஆரம்பிக்க போறோம். முதல்ல உரத்த குரல்ல சொல்லுங்க. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். நான் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வீரனின் துணிவுடனும் ஒரு வெற்றியாளரின் புன்னகையுடனும் எதிர்கொள்வேன். மனத்தளவுல ஒரு 2 தடவை சொல்லுங்க. ஃபீல் பண்ணுங்க. அது சொல்லும் போது நமக்குள்ள இறைவனோட சக்தி நமக்குள்ள வருதா? தியானத்தை இங்கே முடிக்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப நம்ம பண்ணது ஆரம்ப நிலை பயிற்சி தான். இதுக்கப்புறம் நீங்க உயர்ந்த நிலை பயிற்சி என்ன உயர்ந்த வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யோகதா சத்சங்க பாடங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அங்க என்ன தெரிய போறது அது மட்டும் உங்களுக்கு கோடி காட்டுறேன். அங்க 4 உத்திகள், முக்கியமான உத்திகள் யோகதா சத்சங்கத்துல, விஞ்ஞான வழிமுறை உத்திகள். ஒண்ணு உடலுக்கு சக்தி ஊட்டக்கூடிய பயிற்சி, சக்தி ஊட்டும் உடற்பயிற்சி. பிராணசக்தி மூலமாக எப்படி உடலை ஃபிட் ஆக்குறது, பிராணசக்தி எப்படி அதிகமா அளவுல கொண்டு வருது உடலுக்குள்ள,
அது சரியான விதத்துல இணக்கமான முறையில எப்படி எல்லா இடத்துலயும் பரவ செய்யுது அதுக்கான வழி. அது முதல் சக்தி ஊட்டும் உடற்பயிற்சி. ரெண்டாவது மனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வழி, அது கான்சென்ட்ரேஷன் ஹாங்ஸா டெக்னிக் ரெண்டாவது. மூணாவது, இந்த உலகம் முழுவதும் எங்க இருந்து வந்திருக்கு? வைப்ரேஷன் வந்திருக்கு. அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள், அதனோட முக்கியமான அந்த மூல வைப்ரேஷன் என்னது? பிரணவ சப்தம், ஓம், நாதம். நாதத்துல தான் எல்லாம் வந்திருக்கு. அருணகிரிநாதர் சொன்னார்ல, நாத பிந்து கலாதி நமோ நமோ. நாத பிந்து கலா, அங்கிருந்தா உலகமே பூரா வந்திருக்கு. அந்த நாதம் அதோட இணையிறது நேரடியா, அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இறைவனோட நேரடி இணையக்கூடிய வழி அது ஓம் டெக்னிக், மூணாவது ஊத்தி. இந்த மூணையும் பண்ணிட்டு நாலாவது கடைசியா வரக்கூடியது கிரியா ஊத்தி. இதெல்லாம் கிரியாவோட அடிப்படை ஊத்தி, பேபி கிரியான்னு சொல்றது. அப்புறம் உண்மையா அந்த ஆக்சுவல் கிரியா அதுக்கப்புறம் வரும். அந்த கிரியா எப்படி? பிராணசக்தியை நேரடியா வெளி உலகத்துல இருந்து முதுகுத்தண்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு, முதுகுத்தண்டுக்குள்ள அந்த பிராணசக்தியை மேல கீழே அதை கொண்டு போய் அது மூலமாக முதுகுத்தண்டை ஒரு காந்த சக்தி உள்ளதா மாத்தி அவர் வெளி உலகத்துல இருந்து அதை உள்ள இழுக்கிறது எனர்ஜி. அது கிரியா யோகம் நாலாவது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த எப்படி என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு முக்கியமானது. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகதா சத்சங்க பாடங்கள் மூலமாக வழி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் உங்களுக்கு. 15 நாளைக்கு ஒரு பாடம் வரும், 18 அடிப்படை பாடங்கள் இருக்கணும். அது மூலமாக உங்களுக்கு இது மாதிரி படிச்சுக்கலாம். அது நீங்களே உங்களோட ஸ்பீட்ல படிக்கலாம். முன்னாலே சொன்ன மாதிரி அச்சடிச்ச விதத்துல அது மூலமா பாடங்கள் மூலம் படிக்கலாம். இல்ல நம்ம மொபைல் ஆப்லயும் ஆப் இருக்கு, ஆப் மூலமாவும் நீங்க பார்க்கலாம். அவங்க லேப்டாப் இல்லை மொபைல் போன் அங்கேயும் பார்க்கலாம். டிஜிட்டல் டெக்னாலஜி உபயோகித்து அது மூலமாவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அதை படிச்சு அதுல ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி வேலை செய்யுது, எப்படி கரெக்டா பண்றது, அது மூலமா என்ன பயன்கள், அது எல்லாமே பூரா ஒவ்வொரு பாடமும் டீட்டெயில்டா அது மூலம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அருமையா நம்ம யோக விஞ்ஞானத்தை பத்தி பரமசிவான்னு நமக்கு எல்லாம் சொல்றாரு. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம், அதை இவ்வளவு எளிய முறையில நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாரு. நானும் நீங்களும் புரிஞ்சுக்க மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அருமையா அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயும் அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு அருமையா இந்த பாடல் மூலமாக பரமசிவானந்தர் கொடுக்குறாரு. அது மூலமா நீங்க படிச்சு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணலாம். ஸோ யாருக்கு அது விருப்பம் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா விரஜானந்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது எப்படி நீங்க அந்த பாடங்கள் எடுத்து பயிற்சி செய்து அதுல இருந்து பயன் பெறலாம், அதை பத்தி அவர் சொல்லுவார். ஸோ இப்ப நீங்க எல்லாரும் பொறுமையோட உள்ள நேரம் அந்த வழி கட்டப்பட்ட தியானம், அதுக்கப்புறம் கிரியா யோகத்தை பற்றிய அறிமுகம், இதெல்லாம் நீங்க எல்லாம் பொறுமையோட நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா ஞாபகம் வச்சுங்க, திருவள்ளுவர் சொன்னது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால நீங்களே யோசிச்சு இதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மூட நம்பிக்கை கிடையாது, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு விஞ்ஞான வழி அதனால எப்படி வேலை செய்யுது, எப்படி உபயோகமா இருக்கும், எப்படி பண்ண வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, இப்படி சரியா பண்றீங்களா இல்லையா தெளிவு பண்ணணும். அப்ப நம்ம சென்னை ஆசிரமத்துலதான் இருக்கோம். நாங்க இப்ப 4 ஆசிரமும் புதுசா தென்னிந்தியாலையும் சென்னை ஆசிரமம் வந்துருச்சு, பக்கத்துலயே இருக்கு. அங்க நாங்க சன்னியாசிகள் இருக்கோம், உங்களுக்கு எப்போதும் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். அது தவிர நீங்க போன் பண்ணலாம், ஹெல்ப் டெஸ்க் போன் பண்ணாலும் கிடைக்கும். இல்ல எழுதலாம் பேப்பர், இதுல கரஸ்பாண்டன்ஸ் அது மூலமா பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுங்க. நடுவில் நீங்க சென்னை ஆசிரமத்துக்கு வரலாம், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல, இங்கிருந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ அங்கேயும் வந்தீங்கன்னா நல்லது. இங்க திருவண்ணாமலையிலையும் கிரிவல பாதையில நம்ம ஸ்டால் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியலன்னா அதையும் நம்ம வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கேயும் ஒரு தியான மையம் இருக்கு. ஸோ நீங்க அங்க புத்தகங்களும் வாங்கலாம், அங்கேயே உட்காந்து தியானமும் செய்யலாம். அதுக்கும் நமக்கு இடம் இருக்கு. கூட்டு தியானம் செய்தீங்கன்னா அது மூலமா நாம் நல்ல உபயோகம் பயன் உங்களுக்கு. ஓகே, ஒரு தடவை கண்ணை மூடி இறைவனுக்கும் நம்ம மகான்களுக்கும் நன்றி கொடுப்போம். இந்த மாதிரி நமக்கு உயர்ந்த வழியை காட்டி வாழ்க்கையை மாற்றி வெற்றிகரமான, மகிழ்ச்சிகரமான, அமைதிகரமான வாழ்க்கையா நம்ம மாற்றக்கூடிய ஒரு வழி நமக்கு காட்டுறாங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி கொடுப்போம். ஒரு கண்களை மூடி ஒரு நிமிஷத்துக்கு
ஓம் சாந்தி சாந்தி.